இந்த 5 கதைகளும் குழந்தைகளுக்காக மட்டும் எழுதப்படல. வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் தான். நம்ம விட பலம் குறைஞ்சவங்கன்னு அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அதுவே பெரிய தவறாகும். ஒரு அமைதியான கிராமத்துக்கு அருகே ஒரு பெரிய மரத்தில் சின்னதா ஒரு குருவி அதோட கூடை கட்டி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கல. ஒரு நாள் பசிச்ச கண்ணோட ஒரு நரி அந்த மரத்துக்கு கீழே வந்து குருவியின் கூட்டையே குலைத்தது. கூடு உடைந்தது, கனவுகள் சிதறின. குருவி அழுதுகிட்டே யோசிச்சது. நான் சின்னவ, இந்த நரியோட தனியா எப்படி சண்டை போட முடியும் என்று யோசிச்சது. அப்போதே அது புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்தது. ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் உதவி கேட்டுச்சு. முதல்ல காகம், அப்புறம் தேனி, அப்புறம் யானைன்னு. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு சின்ன குருவிக்காக பெரிய திட்டம் போட்டாங்க. தேனி அந்த நரிய கடிச்சது. காகம் அதனோட கண்களை கொத்திச்சு. கடைசியா யானை முன்ன வந்து அதை மிதிக்க பார்த்தது. நரி பயந்து ஓடியே போனது. அந்த நாள் குருவி புரிஞ்சுக்கிட்டது. பலம் இல்லைன்னா தோல்வின்னு அர்த்தம் இல்லை. ஒற்றுமை இருந்தா அதை விட பெரிய பலத்தையும் நிச்சயமா ஜெயிச்சிடலான்னு. எல்லா பிரச்சனையும் வெளியில இல்லை. பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் நம்மளாதான் இருப்போம். ஒரு அழகான ஏரி இருந்தது. அதுல ஒரு ஆமை. அதற்கு 2 அன்னப்பறவைகள் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அதுங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ஏரியில வாழ்ந்துட்டு வந்தது. சில காலம் சென்றது. ஏரி வறண்டது. பறவைகளும் விலங்குகளும் உயிர் காக்க வேற இடம் போக வேண்டிய நிலைமை வந்தது. அப்போது அன்னங்கள் சொன்னது, நாங்கள் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறோம். ஆனா ஒரு விஷயம், நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாயை திறக்க கூடாதுன்னு. ஒரு குச்சியோட 2 பகுதிகளையும் 2 அன்னப்பறவைகள் தன் அழகால கவ்வி பிடிச்சிருந்தது. ஆமை குச்சியின் நடுப்பகுதியை கவ்வி பிடிச்சிருந்தது. வானத்தில் உயரத்தில் பயணம். அன்னங்கள் பறக்க ஆரம்பித்தது. கீழே மனிதர்கள் அன்னங்களும் ஆமையும் ஒன்றாக பறப்பதை பார்த்து வியப்படைந்து, ஆமை ஆமை பாருங்க மேல என்று சொல்லி சிரிச்சாங்க. மக்கள் சிரிச்சதை பார்த்த உடனே ஆமைக்கு கோபம் வந்தது. நான் என்ன சின்னவனான்னு வாயை திறந்தது. அந்த ஒரு வினாடி, அந்த ஒரு வார்த்தை அதோட வாழ்க்கையே முடிஞ்சது. ஆமை கீழே விழுந்து இறந்தது. இந்த கதை சொல்றது என்னன்னா, எல்லா நேரமும் பிரச்சனைகள் வெளியில கிடையாது. சில நேரம் நம்ம கோபம் தான் நமக்கு எதிரியா வந்து இருக்கும். நட்பு வேஷத்துல ஒரு வஞ்சகமே மிக ஆபத்தானது. ஒரு ஆற்றங்கரையில் இருந்த நாவல் மரத்தில் குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அம்மரத்தின் பழங்கள் மிக சுவையாக இருக்கும். அப்பழங்களை தின்றவாறே ஆற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். ஒரு நாள் ஒரு முதலை வந்தது. அதனுடன் நட்பாக பழக ஆரம்பித்த குரங்கு நாவல் பழங்களை பறித்து தரும். முதலையும் தன் இருப்பிடத்திற்கு அதை எடுத்து செல்லும். ஒரு நாள் முதலையின் மனைவி அப்பழங்களை தின்றுவிட்டு, ஆஹா, என்ன ருசி! இப்பழங்கள் இவ்வளவு ருசி என்றால் இப்பழங்களை தின்று வாழும் அக்குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்கும் என எண்ணி அக்குரங்கை எப்படியாவது அழைத்து வாருங்கள் என்றது. முதலையும் குரங்கை ஏதேதோ சொல்லி முதுகில் அமர வைத்து தன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றது. பாதி வழியில் குரங்கு முதலையுடன் பேசிக்கொண்டு வந்ததில் முதலையின் எண்ணம் புரிந்தது. உடனே குரங்கு பயப்படல. யோசிச்சு சொன்னது, ஆஹா, இன்னைக்கு என் இதயத்தை மரத்திலேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். வா, மறுபடியும் போய் எடுத்து வருவோம்னு சொல்லுச்சு. திரும்பி தன் இருப்பிடம் வந்து நாவல் மரத்திற்கு தாவியது. பின் குரங்கு முதலையிடம் சொன்னது, நட்பு நல்லதுதான், ஆனா புத்தி இல்லாத நட்பு என் உயிருக்கே ஆபத்தாய் முடிந்திருக்கும் என்றது. தனியா போராடினா தோல்வி, ஒன்னா நின்னா விடுதலை. ஒரு அடர்ந்த காட்டுக்குள் பல புறாக்கள் வசித்து வந்தன. ஒன்றாக ஒற்றுமையாக எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தன. ஆனா அவங்களுக்கே தெரியாம ஒரு வேட்டைக்காரன் மெதுவா அமைதியா அந்த இடத்துல ஒரு வலை விரிச்சான். சில வினாடிகளில் எல்லா புறாக்களும் ஒரே நேரத்துல அந்த வலையில் சிக்கின. சில புறாக்கள் பதறின, சில பயந்து போய் அழ ஆரம்பிச்சது. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்று பயந்தன. அப்போ ஒரு புத்திசாலி புறா எல்லாரையும் பார்த்து சொன்னது, பயப்படாதீங்க, ஒவ்வொருத்தரா போராடனா முடியாது, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பறப்போம் என்றது. அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு ஒற்றுமை வலையோட சேர்ந்து அனைத்து புறாக்களும் வானத்தில் பறக்க ஆரம்பித்தன. வேட்டைக்காரன் திகைத்து போனான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. வலையும் போச்சு. புறாக்கள் பறந்து சென்று
தன்னுடைய எலி நண்பனிடம் போய் நின்றது. அந்த எலி அந்த வலையை கடித்து அனைவரையும் விடுவிச்சது. அந்த நாள் அந்த புறாக்கள் புரிஞ்சுக்கிட்டது, நண்பன் கிடைப்பது அதிர்ஷ்டம். ஒற்றுமை இருந்தால் எந்த ஆபத்தையும் எளிதாக சமாளிக்கலாம் என்று. சண்டை போட்டா லாபம் அடைவது நீங்க இல்ல, மூன்றாம் நபர் தான். ஒரு கிராமத்துல தெரு ஓரமா ஒரு சின்ன ரொட்டி கிடைச்சது. அதை ஒரே நேரத்துல பார்த்தன 2 பூனைகள். அது என்னோடது, இல்ல இல்ல என்னோடது என்று சண்டை ஆரம்பித்தது. அப்போ அங்க வந்தது ஒரு பெரிய குரங்கு. அது அமைதியா சொல்லுச்சு, நான் நியாயமா பிரிச்சு தரேன் என்றது. குரங்கு ரொட்டியை பிரிச்சது. ஒரு துண்டு பெருசா இருந்துச்சு. இது சமம் இல்லைன்னு சொல்லி அந்த துண்டுல கொஞ்சம் கடிச்சது. இப்போ இன்னொரு துண்டுல கொஞ்சம் கடிச்சது. இப்படியே மாறி மாறி 2 துண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு கடைசியில ரொட்டி முழுசா குரங்கோட வயிற்றுக்குள்ள போயிருச்சு. பூனைகள் ஒருவரை ஒருவர் பார்த்தன. அப்போதுதான் புரிஞ்சது, நம்ம ஒற்றுமையா இருந்திருந்தா இந்த 3ஆம் நபர் ஜெயிச்சிருக்க மாட்டானே என்று. இந்த கதை சொல்லுறது, ஒற்றுமை இல்லாத இடத்துல சண்டை நடக்கும். லாபம் அடைவது எப்போதும் 3ஆம் நபர் தான். நியாயம் பேசுறவன் கூட வஞ்சகனா மாறிடுவான். இந்த கதைகள் உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியான பஞ்சதந்திர கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த 5 கதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.